அதிகமான ஓட் டர்ன் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இந்த டேர்ன் அவுட் வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ் ஒரு 22 25 போல் ஆயிருக்குன்றது உண்மைதான். அது அது வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இது நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில எல்லாம் வந்து போன வாட்டியை விடவும் இந்த வாட்டி வந்து குறைவாக தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸில் குறைவாக தான் பதிவாயிருக்கு. ஆனால் இது ஓவராலாக தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு போகிற அதை ஸ்ப்ளிட் பண்ணோம், 234 தொகுதிகளாக அதை பிரித்தோன்னா தொகுதிக்கு ஒரு 10,000 வாக்குகள் அப்படின்னு பிரியும். ஆனால் இந்த 10,000 வாக்குகள் வந்து ஒரு 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 வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழலை உருவாக்கும். ஏன்னா கடந்த தேர்தல் முடிவுகளை பார்க்குறப்போ ஏறத்தாழ ஒரு 66 தொகுதிகளில் வந்து இந்த நிலைமை தான் இருந்திருக்கு. இந்த 10,000 வாக்குகளுக்கு குறைவா, அது வந்து 44 வந்து திமுக வந்து 10,000 வாக்குகளுக்கு குறைவான மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக வந்து ஒரு 22 தொகுதிகளில் வந்து 10,000 வாக்குகள் குறைவாக எடுத்திருக்காங்க. அது யாருனால அப்படின்றலாம் ரெண்டாவது ஃபேக்டர். ஆனால் மார்ஜின் பார்க்கும் பொழுது முதல் கட்சி இரண்டாம் கட்சிக்கான மார்ஜின் பார்க்குறப்ப இந்த 10,000 தான் இருந்திருக்கு. அந்த கோணத்தில் இந்த 10,000 தான் இந்த எண்ணிக்கை அளவில் குறைவு தான். இது ஒன்றும் பெரிய புரட்சி எல்லாம் எழுச்சியாக வந்து வாக்களிச்சாங்க, ஒரு மாற்றத்திற்காக வந்து வாக்களிச்சது. இன்னொன்று இவங்க ஆன்டி இன்கம்பன்சி அதிகமான வாக்கு சதவீதம் வந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற அதுவே ஒரு மித்து. உண்மையாகவே வந்து நீங்கள் தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்று 67க்கு பிறகு இப்போ வரையும் பார்த்தோன்னா அதிகமாக ஓட் டர்ன் அப்படி வந்ததில்லை. திரும்ப அதே கட்சியில் ஆட்சிக்கு வரணும்னா கூட ஓட் டர்ன் கம்மியாக இருந்திருக்கு, அதிகமாகவும் இருந்திருக்கு. அதே போல் வேற ஆன்டி இன்கம்பன்சிக்கால ஆட்சி மாற்றம் நடக்கிறப்பவும் சரி வாக்கு சதவீதம் அப்படி அபரிவிதம் உயர்ந்ததெல்லாம் இல்லை, அதே சதவீதம் இருந்திருக்கு, இல்லை குறைஞ்சதா இருந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம அதை வந்து அது சயின்டிஃபிக்காக எங்கேயும் சொல்லலை. அது வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரி வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கலி அப்படி நம்பர்ஸ் இல்லை. பட் இது சிக்னிஃபிகண்டான்னு கேட்டால் சிக்னிஃபிகண்ட். ஆனால் அது வந்து ஒரு எழுச்சியாக வந்தது, ஒரு நபருக்காக வந்தது அல்லது ஒரு கட்சிக்காக வந்தது, ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வந்தாங்க, இல்லை இந்த வேணா ஆட்சி மாற்றத்திற்கு இல்லை இந்த ஆட்சி தான் போடணுன்றக்காக கூட இந்த 22 லட்சம் பேர் வந்தாங்களான்னா கிடையாது. அது பல்வேறு காரணிகள் இருக்கு. அதுல இன்னொன்னு புதுசா சேர்ந்த வாக்காளர்கள் பட்டியல் பார்த்தோம்னா 14 லட்சம் பேர். நீங்க அந்த 14 லட்சம் பேரும் ஓட்டு போட்டாலும் தெரியாது. அப்ப இந்த 22 லட்சம் இல்லை 25ல இந்த 14 வரும் இல்லையா, புதுசா வந்திருக்காங்க அவங்க. ஸோ அப்போ நீங்கள் அவங்கள ஒரு நார்மல் எலக்ட்ரோல் கன்சிடர் பண்ணிட்டு இது வரைக்கும் வாக்களிக்காதவங்க வாக்களிக்க வந்தாங்கன்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா அது 10 லட்சம் தான் வரும். அதுவே இல்லை, இது அப்படின்னா இது வழக்கமான ஒரு தேர்தல், சராசரியான ஒரு தேர்தல் தான். இது நம்பரை வச்சு பார்க்கும்போது சராசரியான தேர்தல் தான். இது போட்டி அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது இது 3 முனை 4 முனை போட்டி, அது போக இதர கட்சிகள் ஓட்டு யார் பிரிக்கிறான்றப்போ அது வேற கேம். ஆனா இந்த நம்பரை மட்டுமே வச்சு இந்த நம்பரே வந்து ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி, இந்த நம்பரே வந்து அலைகடல்லாம் வந்தாங்க, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இது ஒரு புரட்சி அப்படிலாம் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு நம்பர் இல்லை. ரியலிஸ்டிக்லி அப்படி இல்லை, கிரவுண்ட் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது.